Dear students, coordination. So coordination அந்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். Coordination. So coordinationனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோஆப்ரேஷன் ஒன்று போல இருக்கிறது. ஸோ எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது. ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் ஹையர்ல இருந்து லோவர் வரைக்கும் எல்லா பீப்புளும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் என்ன சொல்றோம்? கோஆர்டினேஷன் சொல்றோம். கோஆர்டினேஷன் மீன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் அ காமன் அண்ட் பை வாலண்டரி ஆக்ஷன். ஸோ எல்லாரும் என்ன செய்றாங்க? சேர்ந்து செயல்படுறாங்க ஆஸ் வெல் அஸ் வாலண்டரி, முழு மனதோட அவங்களும் என்ன செய்றாங்க? முன் வந்து செயல்படுறாங்க. இதுதான் என்ன சொல்றது? கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றது. பட் கோஆர்டினேஷனுக்கும் கோஆப்ரேஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ இந்த கோஆர்டினேஷனோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இயல்புகள், கோஆர்டினேஷனோட இயல்புகள். இட் இஸ் அ குரூப் எஃபெக்ட். எல்லாருமே என்ன செய்றாங்க? குரூப்பா செய்றாங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து எல்லா விதமான பீப்புள் இருக்கிறாங்க. மேனேஜர் இருக்கிறாங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், ஸ்டாக், தென் நமக்கு ஃபேக்டரி இருக்கு, குடோன் இருக்குது, லோடிங் அன்லோடிங் எல்லாமே இருக்கு. எல்லா பீப்புளும் என்ன செய்றாங்க? கோஆர்டினேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டோட வேறுபாடான கொள்கை கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து எல்லா பீப்புளும் செயல்படுறாங்க. கோஆர்டினேஷன் இஸ் அ டைனமிக் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் மட்டும் செய்யறது கிடையாது. எண்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனி ரன் ஆகுற வரைக்கும் கோஆர்டினேஷன் கண்டிப்பா தேவை. தென் இட் இஸ் அ குரூப் எஃபெக்ட். ஒரு பர்சன் மட்டும் செய்யறது கிடையாது. ஒரு கிளாஸ்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் மேம் சொல்ற ஒர்க்கை செய்யறது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து செய்யறது. அதே மாதிரிதான் மேனேஜ்மெண்ட்ல என்ன செய்றாங்க? எல்லா பீப்புளும். ஸோ மேனேஜ்மெண்ட்னால என்ன சொல்லியிருக்காச்சு? ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே என்ன இருக்கிறாங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கிளர்க் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இப்படி எல்லா பீப்புளும் என்ன செய்யணும்? சேர்ந்து செய்யணும். As well as coordination is a managerial responsibility. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த கோஆர்டினேஷன் வேணும். ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா ப்ரோக்ராம்க்கு எல்லாருமே தேவைப்படுது. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, எல்லாருமே தேவை. ஸோ அதனால பீப்புள் எல்லாருமே, பீப்புள்ங்கிறது இதுல என்ன மீனிங்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். தென் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். இந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் எதை மீன் பண்ணுது? இவங்க எல்லாருமே ஒன்று போல செயல்படுறாங்க, இன்டகிரேஷன் எல்லாமே இருக்குது. எதை நோக்கி இருக்கணும்? நம்மளோட கோல். மேனேஜ்மெண்ட் வந்து கோல் அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்மளோட யூனிட்டி எல்லாமே இருக்கணும். தென் இந்த கோஆர்டினேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஏன் இந்த கோஆர்டினேஷனுக்கு முக்கியத்துவம் இருக்கு? ஸோ ஒரே வழியில வந்து செயல்படலாம். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். இந்த யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் எதை பண்ணுது? எதை மீன் பண்ணுது? நமக்கு ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு. தென் ஹை எம்ப்ளாயி மாரல். இந்த கோஆர்டினேஷன், ஒரு ஒர்க் இருக்கு, நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர், ஒரு ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது மூலமா சேல்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பர்சன் மட்டும் அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. என்டையர் டீமும் என்ன செய்யறாங்க? அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. தென் இட் இஸ் எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இந்த கோஆர்டினேஷனுக்குள்ள பீப்புளுக்குள்ள என்ன வரக்கூடாது? சண்டை இருக்கக்கூடாது. பர்சனல் ஜெலஸ் ஆஸ் வெல் அஸ் ஈகோஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்? எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ எலிமினேட் பண்ணிட்டு நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுல தான் இருக்கும். இன்கேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க,
லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு கண்ட்ரோலர் இருப்பாங்க. அந்த கண்ட்ரோலர் என்ன சொல்றாங்களோ, சூப்பர்வைசர் என்ன சொல்றாங்களோ, அதை வச்சுதான் இந்த சபார்டினேட்ஸ் என்ன செய்யணும், ஒர்க் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ எல்லா கம்பெனிஸ், எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கோஆர்டினேஷனுக்கு என்ன பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயர்லி பிகினிங். ஸோ பிளானிங் ஆரம்பிக்கும் போச்சுலையே, கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து பில்ட் பண்ணும் போச்சுலையே, இந்த கோஆர்டினேஷன் எந்த இடத்துல இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன ரோல், இந்த ரோலை தாண்டி அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத என்ன செஞ்சிருவாங்க, அந்த லிமிட் எல்லாமே சொல்லிடுவாங்க. as well as it is a continuous process. Then செல்ஃப் கோஆர்டினேஷன். ஸோ நான் வந்து என்னோட கம்பெனிக்காண்டி ஒர்க் பண்றேன். அதனால நான் என்ன செய்வேன், என்னோட லிமிட் என்னன்னு தெரியும், அந்த லிமிட்டை தாண்டி செய்ய மாட்டேன். தென் ஒரு ஒர்க்கர் இருக்காங்க, அந்த ஒர்க்கருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பா செய்யணும். தென் நமக்கு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காண்டி சண்டேஸ் என்ன செய்றாங்க, ஆஃபீஸ் இருக்கணும்னு சொன்னோம்னா நம்ம ரூல்ஸ் பேசக்கூடாது. சண்டே வந்து லீவ் தானே, நான் வர மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஸோ நம்ம கம்பெனிக்காண்டி நம்ம ஒர்க் பண்றோம், அப்போ எந்த டைம் கேட்டாலும் நான் வருவேன், நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். இதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல, ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் என்னன்னா சவுண்ட் பிளானிங். நல்லா பிளான் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கோஆர்டினேஷனை எக்ஸிக்யூட் செய்ய முடியும். தென் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா கோஆர்டினேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்பப்போ ஸ்டாஃப் மீட்டிங் வைக்கிறோம், அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இது மூலமா கம்பெனியோட கோல்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, பிளான்ஸ் இது எல்லாமே பீப்புள்கிட்ட வந்து, பீப்புள்ங்கிறது யாருமோ ஒர்க்கர்ஸ்ட்ட வந்து சொல்றாங்க. தென் கிளியர் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் சொல்றத கேட்கணும், யார் சொல்றத கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸையும் என்ன செஞ்சிருந்தாங்க, சபார்டினேட்ஸ்க்கு சொல்றாங்க. தென் மோட்டிவேஷன். ஸோ இப்படி கோஆப்ரேட்டிவா நடந்ததுனால நமக்கு இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குது, நம்மளோட கம்பெனிக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்டை வந்து என்ன செய்யறோம், நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன செய்யறோம், கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுனால அவங்களுக்கு என்ன செய்யறோம், ப்ராஃபிட்ல சம் அமௌண்ட் என்ன செய்யறோம், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து போனஸ் கொடுக்குறோம், பர்குசிட்ஸ் கொடுக்குறோம். இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்குறாங்க, கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அந்த அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன செய்றாங்க, ஒர்க் பண்றாங்க. டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். இன்டர்னல் கோஆர்டினேஷன். ஸோ இந்த இன்டர்னல் கோஆர்டினேஷன்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கன்சர்ன்குள்ளேயே கோஆர்டினேஷன். ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க, பர்ச்சேஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ஸ்டோர்ஸ் மேனேஜர், ஸ்டாக் மேனேஜர், அந்த மேனேஜருக்குள்ளெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன். ஒர்க்கர்ஸ்குள்ளெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன். ஸோ இதை வந்து தான் என்னது, இன்டர்னல் கோஆர்டினேஷன். எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட், தென் சொசைட்டி, தென் கன்சியூமர்ஸ், இவங்களோடலாம் ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது. தென் ஹரிசாண்டல் தான் சொல்லியிருந்தேன், சேம் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். வெர்டிக்கல், டாப் லெவல், மிடில், லோவர். தென் எசென்ஷியல் ஆஃப் எஃபெக்டிவ் கோஆர்டினேஷன். ஸோ இந்த கோஆர்டினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா கோல்ஸ். முதல்ல என்ன கோல்காண்டி நமக்கு கோஆர்டினேஷன் வேணும், நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, ரிசல்ட் என்ன, ரிசல்ட் நமக்கு வேணும், அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது மூவ் பண்றோம். தென் இந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னா கம்பெனிக்கு என்னென்ன லாஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யறாங்க, A to Z கிளியரா அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.